இப்போ சில பேர் கேட்பாங்க, கோயில் குடமுழுக்கு, கோயில் நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுல என்ன நன்மை இருக்குது? அதனால என்ன பிரயோஜனம்? அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க. மகாபாரதத்தில சிசுபாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பொறக்குது. அது யாருடைய குழந்தைன்னா, கிருஷ்ணனுடைய அத்தையினுடைய மகன். அந்த குழந்தை பொறக்கிறப்போ 3 கண்ணுங்க, 4 கை. அப்ப அசரீரி திடீர்னு வானத்தில தோன்றி, இந்த விசித்திரமான குழந்தை பொறந்திருக்குது. இந்த குழந்தை யார் எடுத்து வைக்கிறாங்களோ, அப்போ அந்த 2 கை இயல்பான நிலைமைக்கு வந்துரும். அப்படி இயல்பான நிலைமைக்கு யாருக்கு மடியில உட்கார வைக்கிற போறதோ, அவங்கனால தான் இந்த குழந்தைக்கு சாவு அப்படின்னு அசரீரி சொல்லிருது. அப்ப அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நெறைய அரசர்கள் வராங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மாவும் போறாருங்க. நெறைய அரசர்கள் எடுத்து வச்சப்ப அந்த குழந்தையினுடைய கண்ணு, காலு எல்லாம் அப்படியே தான் இருந்தது. 3 கண்ணு, 4 கை. கிருஷ்ண பரமாத்மா எடுத்து தன்னோட இடுப்புல வச்சோன்னயே, அந்த கண்ணு 3வது கண்ணு மறைஞ்சிருச்சு, 2 கை மறைஞ்சு இயல்பான நிலைமைக்கு வந்துருச்சுங்க. அப்ப அவங்க அம்மா, "கிருஷ்ணா, உனக்கு இந்த குழந்தை தான் நீ கொல்லப் போற. அதனால இந்த குழந்தைய கொல்லாத. அப்படியே விட்டுரு என் குழந்தைய" அப்படின்னு கெஞ்சுறாங்க. அது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, "பிறந்த உயிர்கள் அனைத்தும் சாக வேணும். அப்ப சாகக்கூடியது எப்படியாவது ஒரு வழியில சாகும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வேணா ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன். அந்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100 குற்றங்கள் புரிகின்ற வரை நான் இவன கொல்ல மாட்டேன். அப்படின்னு இன்னொரு வரம் கொடு கிருஷ்ணா அப்படின்னா, என்னக்கு வரம் அப்படின்னா, இவனை வந்து அப்படியே கொன்னாலும் இவன் வந்து சொர்க்கத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகக்கூடாது. அப்படின்னு சரி அவ்வாறே குடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இது பெரிய கதை சுருக்கமா சொல்றோம். பிற்காலத்தில பாண்டவர்கள் வந்து ஒரு பெரிய யாகம் பண்றாங்க. அஸ்வமேத யாகம். அந்த யாகத்தில வந்து இவர் கலந்துக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப முதல் மரியாதை யார் குடுக்குறது அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணருக்கே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு குடுக்குறப்போ, அங்க சிசுபாலன் வராரு. அப்ப பெரிய ஆள் ஆயிட்டார். சிசுபாலனுக்கு கிருஷ்ணர கண்டாவே பிடிக்காது. ஏன்னா அவன் தான் கொல்ல போறான் அப்படின்னு நமக்கு தெரியுமே. அப்ப உடனே சிசுபாலன் வந்து கிருஷ்ணன பல விதமா திட்டுறாருங்க. அப்ப திட்ட திட்ட அவன் செய்யக்கூடிய 100 தவறுகள் சொன்னார் இல்லையா? ஒவ்வொரு தவறா அதிகமாயிட்டே வருதுங்க. 100வது தவறு வந்தோனே கிருஷ்ணர் வந்து உடனே தன்னுடைய சக்கரம், அந்த சக்கரத்த செலுத்தி அந்த சிசுபாலனுடைய தலைய வெட்டிறாருங்க. தலைய வெட்டினோனே உடனே அவருடைய ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போயிருச்சு. அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, "ஏங்க சிசுபாலன் வந்து வாழ்நாள் முழுவதும் பாவமே செஞ்சான். அப்படிப்பட்ட அவன் வந்து உங்கள வந்து திட்டிக்கிட்டு கிடந்தான். அவன் எப்படி சொர்க்கம் போனான்?" அப்படின்னு சொன்னோனே, அவர் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு, "இப்ப இந்த பாண்டவர்கள் நடத்துனாங்க இல்லையா அந்த யாகம், இந்த யாகத்தில அவன் கலந்துக்கிட்டான். அந்த யாகத்தில அந்த பலன்களில அவனுக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சிருக்குது. அந்த ஒரு சின்ன புண்ணியத்த கணக்கிட்டு தான் அவன சொர்க்கத்துக்கு நான் அனுப்பி வச்சேன்." அப்படின்னு சொல்றான் பாருங்க. அப்ப பாவமே செய்து கொண்டிருந்த சிசுபாலன் கூட தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு புண்ணியாசன, ஒரு குடமுழுக்கு, ஒரு யாகத்தில கலந்துக்கிட்டான். அவனுக்கு புண்ணியம் கிடைச்சிச்சுங்க. அப்ப நாமும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, பக்கத்தில நடக்கிற கோயில் கும்பாபிஷேகம், கோயில் விசேஷங்கள், யாகங்கள் இவற்றில் கலந்து கொண்டால், நாம் செய்த பாவங்கள் விலகி நன்மை கிடைக்கும். ஓம் நமச்சிவாய! ஓம் நமோ நாராயணாய நமக! இன்றைய மாணவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, மாணவர்கள் சொல்றாங்க, "சார், படிச்சு முடிச்சோன்னே லட்சக்கணக்கில சம்பளம் வர மாரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார். அந்த படிப்ப படிக்கிறோம்." அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட படிப்பு எதுவுமே கிடையாதுங்க. படிச்சு முடிச்சோனே உடனே லட்சக்கணக்கில சம்பளம் அப்படிங்கிற படிப்பு எந்த படிப்புமே கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும், மருத்துவம் படிச்சாலும், கலை படிச்சாலும், அந்த துறைகளிலே உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளத்தான் சம்பளம் அதிகரிக்கும். உதாரணமா இப்ப நீங்க பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா, அது மட்டமான படிப்பு கிடையாது. பிஏ ஹிஸ்ட்ரிங்கிறது மிக உயர்ந்த படிப்பு. போட்டியே இல்லாததுங்க. எல்லாருமே சயின்ஸ் சைடு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கலைப்பிரிவு பக்கம் படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா நீங்க தாங்க கிங்கு. இப்ப பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சவங்க லட்சக்கணக்கில சம்பளத்தில வேலை கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்காது. அப்ப பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சேன்னா ஒரு பிஎட்ட படிக்கணும். ஆசிரியர் தகுதிக்கு போலாம். அல்லது ஒரு எம்ஏ படிக்கணும். அப்புறம் எம்ஃபில் படிச்சு, பிஹெச்டி படிச்சு ஒரு புரொஃபஸரா பேராசிரியரா போனா லட்சக்கணக்கில சம்பளம். அல்லது பிஏ முடிச்சு அதுக்கப்புறம் எம்பிஏ கூட படிக்கலாங்க. அப்ப லட்சக்கணக்கில சம்பளம். அல்லது பிஏ முடிச்சு, எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சு நீங்க யுபிஎஸ்சி போன்ற பெரிய தேர்வுகள் எழுத முடியும். பிஏ இருந்தாவே போதும். அப்ப நல்ல சம்பளம் கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும். அல்லது தனியார் துறை நிறுவனங்கள்ல வேலை வேணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க கோர்ஸ்களை முடித்திருக்க வேண்டும். நிர்வாகம் ஹெச்ஆர்எம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட். அது எம்பிஏ எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது சம்மந்தமான படிப்புகளை படித்திருக்கணும். அப்போ நீங்க எது வேணாலும் படிங்க. ஆனா எடுத்தோனே லட்சக்கணக்கில சம்பளத்த எதிர்பார்க்காதீங்க. எடுத்தோனே நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பயிற்சி எடுத்துங்க. இப்ப நீங்க சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா, சிஏ படிச்சு முடிச்சோனே லட்சக்கணக்கில சம்பளம் வராதுங்க. இப்ப நீங்க சிஏ 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. அந்த மிக உயர்ந்த படிப்பு. எடுத்தோனே எனக்கு மாசம் 4 லட்சம், 5 லட்சம் சம்பளம் வரும்னா வராது. எடுத்தோனே உங்களுக்கு வந்து மாசம் ஒரு 50,000, 60,000 சம்பளத்தில ஒரு கம்பெனில வேலை கிடைக்கும். நீங்க அந்த கம்பெனில இருந்துகிட்டே, அதுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்கொள்ள நல்ல பயிற்சி செய்யணும். ஒரு 4 வருஷம், 5 வருஷம் இருந்தீங்கன்னா 50,000ங்கிறது 1 லட்சமா, 2 லட்சமா மாறும். இப்படியே படிப்படியா சென்று ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தா, லட்சக்கணக்கில சம்பளம் வரும். மருத்துவம் படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா, எடுத்தோனே லட்சக்கணக்கில சம்பளம் வராதுங்க. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரசு பணிக்கு போலாம். ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதி அரசு மருத்துவரா மாறலாம். அல்லது வசதி இருந்தா தனியார் ஆஸ்பத்திரியை கட்டி வேலை செய்யலாம். ஆனா எம்பிபிஎஸோட நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வராது. இதுக்கு மேல எம்டி படிக்கணும், எம்எஸ் படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு பெரிய மருத்துவமனைகள் சம்பளம் நல்ல ஒரு 30,000, 40,000, 50,000 அவ்வளோதான் சம்பளம் தருவாங்க. நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு 2 லட்சம், 3 லட்சம் சம்பளம் தரமாட்டாங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கிறீங்க, ஐடி ஃபீல்டு போறேன், ஐடி ஃபீல்டு போறேன். ஐடி ஃபீல்டு யார் வேணா போலாங்க. இப்ப நீங்க பிஇ முடிச்சிட்டீங்க அல்லது பிஏ முடிச்சீங்க, +2 முடிச்சா கூட நீங்க அந்த ஐடிக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸு, அந்த சில கோர்ஸ் எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா ஐடி ஃபீல்டு போலாம். அப்ப ஐடி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை.
அதில பெரிய தலைமை பொறுப்புக்கு போறனா, நீங்க வந்து அது சம்மந்தமான பிஇ அது இது முடிச்சிருக்கணும். அது சார்ந்த பகுதிகள் வேலைகளுக்கு போறதா இருந்தா, நீங்க எது படிச்சாலும் உங்களுக்கு திறமை இருந்தா போலாங்க. அதனால நாம வந்து என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த படிப்பில் எவ்வளவு திறமையுடையவர்களாக இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். 2வது எடுத்தோனே சம்பளத்த எதிர்பார்க்காதீங்க. உங்கள் திறமைகளுக்கு தகுந்தாற மதிப்பு கிடைக்குதா? உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்புறம் சேருங்க. ஒரு தேக்கு மரத்த வச்சோனே உங்களுக்கு உடனே லட்சக்கணக்கில வந்துராது. 20 வருஷம், 25 வருஷம் பாடுபட்டு வளர்த்தா தான் அந்த தேக்கு மரம் லட்சக்கணக்கில வரும். அது மாரி நீங்க சேர்ந்து படிச்சு முடிச்ச உடனே கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அது ஏதோ கோடியில ஒருத்தருக்கு கிடைக்கலாம். பெரும்பாலான நிதர்சனமான உண்மை, பயிற்சி, அனுபவத்தின் மூலமாகவே சம்பளத்தை அதிகம் பெற முடியும். ஆகவே அதை நோக்கி நாம் செல்வோம். ஒரு பெரிய நகைக்கடை. அந்த நகைக்கடைக்கு எதித்தாப்புல ஒரு பிச்சைக்காரன் படுத்து தூங்கிட்டு இருக்காப்பிடிங்க. அந்த பிச்சைக்காரன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறான், அந்த நகைக்கடைக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. உடனே அவனுக்கு அந்த வாட்ச்மேன பார்த்து ஒரே பொறாம. இந்த வாட்ச்மேன் பாருங்க, அப்படி நீட்டா பேண்ட், ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அருமையா நின்னுட்டுருக்காரு. மாசமான சம்பளம், நேரமான சாப்பாடு. அப்ப நாம இந்த வாட்ச்மேனா இருந்தா கூட பரவால்ல, அப்படின்னு அவன் அவர பார்த்து பொறாமப்படுறாங்க. அப்ப அந்த வாட்ச்மேன் வந்து அப்படியே அவர் நிக்கிறாரு. அவருடைய பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு தன்னுடைய வேலைய நினைச்சு நொந்துக்கிறாரு. என்னப்பா வேல? மாசம் இவ்வளோ தான் சம்பளம் தர்றாங்க. காலையில வந்தோம்னா சாயந்தரம் வரல நின்னுட்டு இருக்கணும். போறவங்க வரவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். கார ஒழுங்கு பண்ணணும். உள்ள வரவங்க போறவங்களுக்கு கதவ திறந்து விடணும். இத்தன வேலை செய்யணும். வெயிலானாலும், மழையானாலும் நம்ம நின்னுக்கிட்டே இருக்கணும். கால் வலி. அப்ப என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள பார்த்தீங்கன்னா, கேஷியர் இருந்தாருங்க. கேஷியர் பாருங்க. எவ்வளோ பந்தாவா இருக்காரு. அவரு ஏசியில உட்காந்துக்கிட்டு பணத்த எண்றாரு. அவருக்கு வந்து அருமையானது. நாம கேஷியர் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? அப்படின்னு அவரு அந்த கேஷியர பார்த்து பொறாமப்படுறாருங்க. உடனே அந்த கேஷியர் வந்து கேஷியருடைய நிலைமை பாருங்க. கேஷியர் வந்து டெய்லி வராரு. உள்ள வந்து ஏசி ரூம்ல உட்கார்றாரு. பணத்த எண்றாரு. ஒரு நாள் ஒரு ரூ. 500 குறைஞ்சு போயிருது. உடனே ரூ. 500 கை காசு போட்டு தான் கட்டியாகணும். ஏன்னா கேஷியருக்கு ரெஸ்பான்ஸ் அதுதான். அப்ப அவரு அந்த வேலைய நொந்துக்கிட்டாரு. என்ன ஏன் வேலை இது? காலையில வந்தா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பணத்த எண்றோம். பணம் நம்ம பணமா அது? ஓனருடைய பணம். பணம் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம கை காசு போட்டு கட்டுறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப டென்ஷனு. மத்தியானம் சரியா சாப்பிட முடியல. சாப்பிடுற நேரத்துல தான் கஸ்டமர் வந்துடுறாங்க. ஒரு மனுஷன் உழைக்கிறதே சாப்பாட்டுக்கு தான். அப்போ என்ன பொழப்பு இது? பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து முதலாளி உட்காந்துருந்தாருங்க. முதலாளி பார்த்து முதலாளி மாரி இருந்தா நம்ம எப்படி இருக்கலாம்? எந்த பிரச்சனையும் இல்ல. பாரு காலைல கார்ல வராரு. சாயந்தரம் போறாரு. அப்படியே மதியானம் 4 மணி 4 மணிக்கு போனோன்னா நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்குறாரு. சாப்பாடு, நல்ல மதிப்பு, மரியாதை அப்படின்னு முதலாளி பார்த்து அவரு பொறாமப்படுறாருங்க. முதலாளியுடைய நிலைமையிலருந்து பாருங்க. முதலாளி அப்படி நீட்டா வந்து உள்ள உட்கார்றாரு. உள்ள உட்காந்தோன்னே அவரு உள்ள உட்காந்துட்டு, ஐயோ! நம்ம வியாபாரம் கோடிக்கணக்குல போட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். பேங்க் லோன் வேற இவ்வளவு இருக்குது. வெளியில கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் நகை விலை ஏறுது, இறங்குது. எப்ப ஏறுது, எப்ப இறங்குதுன்னே தெரியல. உலக போர் வேற நடக்குது. திடீர்னு ஒரு போர் வந்தா இறக்கிருவானா, ஏத்துவானா ஒண்ணும் புரியல. அப்படி சொல்லிட்டு எப்படி வட்டி கட்டுறது? எப்படி இது பண்றது? எப்படி அந்த கடன கட்டுறது? அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சம்பளம் குடுக்குறது? அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜன்னல் வழியா மெத்த மேல நின்னு பார்க்குறாரு. வெளிய அந்த பிச்சைக்காரன் படுத்துருக்கிறாங்க. உடனே அவரு, ஐயோ! அந்த பிச்சைக்காரன் மருந்த விழுந்தா கூட பரவால்ல. அவனுக்கு பாரு எந்த கவலையும் கிடையாது. வர்றான், ஒரு துண்டு ஒண்ணு, ஒரு சட்டை ஒண்ணு இருந்தா போதும் படுத்துக்கிறான். தலைக்கு ஒரு துணிய வச்சுக்கிறான். ஒரு வாட்டர் கேன் ஒண்ணு தண்ணி புடிச்சுக்கிறான். நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது. நிம்மதியா போறான், வர்றான். அவன் மாரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. அப்படின்னு அவர் நெனச்சாரு பாருங்க. அப்ப இது மாரி நம்ம நெறைய பேர் நெனச்சிருப்போம். அப்போ நாம நம்மளோட பெரிய அதிகாரிய பார்த்து பயப்பட்டு கடைசியில ஒரு வட்டம் மாரி வந்து சுழற்றி நமக்கே நிக்குங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம சொன்னது என்ன, நமக்கு என்ன கிடைச்சிருக்குதோ, அத வச்சு அதில 4 பேருக்கு நல்லது செய்யும்போது யோசிச்சு, அத வச்சு சந்தோஷப்படுவோம். அப்போ வாழ்நாள் நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.